ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவும் நல்லா சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ். இந்த vlog வந்துட்டு நான் ஆடி பெருக்கன்னைக்கு எடுத்தது. நம்ம வீட்டில் எப்படி நான் ஆடி பெருக்க பண்ணியிருந்தேன், சாமி கும்பிட்டுருந்தேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆடி பெருக்குனால என்ன, வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுறத நம்ம வரவேற்கிற விதமாக இந்த ஆடி பெருக்கு ஆடி 18 நம்ம செலிப்ரேட் பண்ணோம் இல்லையா? அப்போ நிறைய பேர் வந்துட்டு கடல், குளம், ஆறு இந்த மாதிரி சைட்லலாம் போயிட்டு சுவாமி கும்பிடுவாங்க, பூஜைலாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், நம்ம வீட்டில் கூட என்னால் லாங்கெலாம் போக முடியாது அப்படின்றவங்க எப்படி நம்ம வீட்டிலேயே பண்ணலாம், எப்படி நம்ம வந்துட்டு காவேரி தாய்க்கு மரியாதை செலுத்தலாம் அப்படின்றத வந்துட்டு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வாசலை நல்லா கழுவிட்டு குழம்பு தான் போட போகிறேன். எப்பவுமே நம்ம ஏதோ ஒரு பூஜை பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா வாசல் வந்துட்டு எப்பவுமே நல்லா கோலம் போட்டு நல்ல ஒரு மங்களகரமாக வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அது வந்துட்டு அப்படி தான் பண்ணணும், அதுதான் ப்ரொசீஜரு. மாதிரி எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு பூமி தாய்க்கு அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோம், அவங்கள அழகாக்குறோம், அவங்கள மனம் குளிர செய்கிறோம். அதனால தான் எப்போவுமே காலையில் சாயந்தரம் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம நல்லா தண்ணி தெளித்து கழுவிட்டு கோலம் போடுறது. ஸோ நானுமே பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போட்டு அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கிட்ட ஒரு சின்ன கோலம் மட்டும் போட்டு விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்துட்டு கொஞ்சம் அந்த காஞ்ச பூலாம் இருந்தது சுவாமிக்கு மேலே. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமை லைட்டாக அப்படியே டஸ்டிங் மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான பூலாம் போட்டு மற்ற எல்லாம் பார்க்கலாம். எப்பவுமே பூஜை ரூமில் காஞ்ச பூ இருந்தது அப்படின்னா டக்குன்னு அதை எடுத்துடணும், அப்படியே விடக்கூடாது. அதுவுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிடும். பூ இல்லாமல் கூட நம்ம விளக்கேற்றிடலாம், இந்த மாதிரி காஞ்ச பூ போட்டுட்டு நம்ம விளக்கேற்றக்கூடாது. அதே மாதிரி பூஜை ரூம் வந்துட்டு ஒட்டடை படியாமல் பார்த்துக்கோங்க, அதுவுமே வந்துட்டு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான். வைப்ரேஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம என்ன தான் சாமி கும்பிட்டாலும் என்ன தான் நம்ம எல்லாமே பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணாலும் அது வந்துட்டு நமக்கு வேலைக்காகாது. வீட்டில் வந்துட்டு காசே தங்காது, செலவாகிட்டே இருக்கும், கைக்கு மீறி செலவாகும். அதே மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டல் செலவு வந்துகிட்டே இருக்கும், வீண் செலவு அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அடிக்கடிக்கு குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும். வீடே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அமைதியாக, ஒரு மாதிரி எப்போவுமே ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும். அடி மேலே அடி விழுன்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, நிறைய கண்ணு பட்டிருக்குலாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது எல்லாமே. மாதிரிலாம் இல்லாமல் நம்ம வீடு எப்போவுமே பாசிட்டிவ் வைப்ஸாகவே இருக்கணும் அப்படின்னா நம்ம டெய்லி வந்துட்டு சாம்பிராணி வீட்டுக்கு காமிக்கணும், தூபம் காட்டணும், டெய்லி வந்துட்டு விளக்கு ஏற்றணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு நம்ம பார்த்து பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வீடு வந்துட்டு எப்போவுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாகவே இருக்கும். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் இங்கே வந்தால் ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வீண் விரையும் ஆகாது, பைசா வந்துட்டு வீண் விரையும் ஆகாது, கைக்கு அடக்கமாக நமக்கு மணி இருக்கும். ஸோ இந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்போவுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இனிமேலாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம வீட்டில் ஆடிப்பெருக்கு செலிப்ரேட் பண்ணன்றதை வந்துட்டு காமிக்கிறேன். இப்போ ஒரு சுத்தமான பாத்திரம் அதை எடுத்துக்கோங்க, அதில் வந்துட்டு நல்லா கழுவிட்டு குங்குமம், மஞ்சள் 3 இல்லாட்டி 5 இந்த மாதிரி கவுண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், மஞ்சள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அது நிறைய நம்ம தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். தண்ணி பிடிச்சிட்டு அதில் வந்துட்டு ஒரே ஒரு பூ போட்டு விட்டுருங்க. பூ போடுங்க, இல்லாட்டி பூ சுற்றி கூட விடலாம், உங்கள் இஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம வந்துட்டு இதை பூஜை ரூமில் வச்சிடலாம். நம்ம கடலுக்கோ ஆறுக்குங்கெல்லாம் போக முடியாது அப்படின்ற இதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு செஞ்சுக்கலாம். தண்ணீருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்துட்டு அப்படியே ரெட்டிப்பாகும், அப்படியே பெருகி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்த 3 பொருள் நம்ம வீட்டில் ஆடிப்பெருக்கன்னைக்கு வாங்கியே ஆகணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள், புளி இந்த 3மே நம்ம வாங்கினாலே போதும், நமக்கு சகலமும் கை கூடுன்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு அன்றைக்கி தான் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் 2 வாழைப்பழம், 2 வெத்தலை, ஒரே ஒரு பாக்கு வச்சுருக்கேன். ஸோ இது வாங்கினாலே நமக்கு போதும். இன்னும் நீங்கள் வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு சில பேர் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி கயிறுலாம் மாற்றுற பழக்கம்லாம் இருக்குது. அவங்களாம் வந்துட்டு கயிறு, நீங்கள் என்ன கயிறு போட்டு போகிறீங்களோ அந்த கயிறு வந்துட்டு சுவாமிக்கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அது கழுத்தில் மாட்டிக்கலாம். இல்லை சரடை நான் போடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சரடை கழட்டி இந்த மாதிரி தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சும்மா ஒரு நார்மல் கயிறு மாட்டிக்கோங்க. இந்த சரடுக்கு வந்துட்டு நம்ம தாலிக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரியவங்க கையால் அதை வந்துட்டு மாற்றிக்கோங்க. நான் வந்துட்டு அது மாதிரி தான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் மந்த்து தான் கயிறு மாற்றியிருந்தேன், அதனால் இப்போ அது மாதிரி தான் பண்ண போகிறேன்.
ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. விளக்குக்கு பூவெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட கலசம் அந்த தண்ணி அதுவுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தட்டில் வந்துட்டு முன்னாடி சொன்ன போல் மஞ்சள், உப்பு, புளி, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு எல்லாமே வச்சுருக்கேன். ரூ. 500 பணம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாலி சரடு வச்சுருக்கேன் என்னுடையது. ஸோ இப்போ வந்துட்டு சுவாமி கும்பிட்டுட்டு சுவாமிக்கு தூபம் தீபம்லாம் காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கையில் நம்ம வந்துட்டு தாலி மாட்டிக்கலாம். அம்மா மாமியார் இந்த மாதிரி இருந்தால் கூட மாட்டிக்கலாம். இல்லாட்டி கணவர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கையில் கூட மாட்டிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு வந்துட்டு முடிச்சிடலாம். ஸோ நான் வந்துட்டு இது மாதிரி தான் பண்ணியிருந்தேன். நல்லா சிம்பிளாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு ஆடிப்பெருக்கு விழாவை சூப்பராக சுவாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு இந்த காப்பரிசி வைக்கிறது, 3 விதமான சாதம் வைக்கிறது, அதுக்கப்புறம் நல்லா பழங்கள் நிறைய வச்சு பண்ணுறது, இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் பண்ணலாம், இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ நமக்கு எப்படி டைம் கரெக்டாக இருக்கும், நமக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சுவாமி வந்துட்டு நான் சூப்பராக கும்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அப்படியே சுவாமி கும்பிட்ற அந்த கேப்லேயே எனக்கு உண்டான அந்த ஓட்ஸ் கஞ்சி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் அதுதான் குடிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணவுக்கு வந்துட்டு பசங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படி பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தோசை சுடணும். பசங்களுக்கு காரக்குழம்பு இருக்குது, மதியம் வச்சு காரக்குழம்பு இருக்குது, அதை வச்சு தோசை மட்டும் ஊற்றி விட்டுற போகிறேன். ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக தான் முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம். காலையில் போயிட்டு ஒரு 4 மணிக்கு போல் தான் வந்திருந்தோமே. அதனால தான் கொஞ்சம் சுவாமி கும்பிடவே லேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் சிம்பிளாக டின்னர் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்துட்டு நான் இதோட முடிச்சிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தினா கருத்து எனக்கு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் எல்லாமே எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இப்போ தான் நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வினிதாஸ் கிரியேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ தட் நீங்கள் என்னோடய சேனலை மிஸ் பண்ணாமல் மறக்காமல் வீடியோஸ் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.